அந்த 2 கட்சி தான் இருக்கும். ஒண்ணு எதிர்க்கட்சி, ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வதான ஒரு கட்சி தேவையில்லைன்ற மாரியான இருக்கு. ஏன்னா, அது ஒரு காரணம். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே தலைவர் தான் 40, 50 வருஷமா இருப்பாய்ங்க. இப்ப அதிமுகனா சாக வரைக்கும் ஜெயலலிதா. திமுகனா சாக வரைக்கும் கலைஞர். அதுக்கு அடுத்து ஸ்டாலின் இருக்காரு. இப்படி இருக்கு. சந்திரபாபு நாயுடுனா சந்திரபாபு நாயுடு தான் டிடிபில. ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில இவர் தான். திருமாவளவன் கட்சியில திருமாவளவன் தான். ராமதாஸ் கட்சியில ராமதாஸ் தான். இப்படி இல்லன்னா அவங்க பையன். இப்படி தான் இருக்கும். ஆனா அமெரிக்கால எப்படின்னா, கட்சி வந்து இதாகாது. கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போடுறாங்கல்ல. இப்போ வந்து இந்த டைம் ஏடிஎம்கே நான் ஜெயலலிதாவுக்கு போட்டோம் இப்படின்னு. ஆனா ஆள் ஒரா தான் இருப்பாங்க. ஆனா அமெரிக்கால இந்த 2 கட்சியிலயும் ஒரு வேட்பாளர் ஒருத்தர் வந்து 2 முறை தான் அதிபரா இருக்க முடியும். இப்ப 4, 4 வருஷம். ஏன்னா அங்க உள்ள செட்டப் வந்து அதிபர்கள வச்சு செட்டப் கிடையாது. அங்க ஒரு செட்டப் வச்சு அந்த செட்டப் தான் அதிபர் டம்மி பீஸ் தான். அதிபர் கையெழுத்து போடுறதுக்கு, உத்தரவிடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. எல்லாரையும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா தானே. இப்போ ஒரு கம்பெனினா ஒரு சிஇஓன்னு ஒருத்தர் வேணும்ல. எல்லாரும் சேர்ந்து தான் கம்பெனி. ஆனா உத்தரவிடுறதுக்கு ஒருத்தர் வேணும். அட்வைஸ் பண்றதுக்கு, ஃபைனல் இதுக்கு வேணுன்றதுக்காக ஒரு டம்மி பீஸ் தான் ஜனாதிபதி. இதுதான்